இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சலாக்கியம். දේව වචනය ඔබ සමග බෙදා ගැනීම ලොකුම වාසනාවක් ඇටියට සලකනවා. நான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். වචනය දෙන්න මං සූදානම්. யாவரும் நம்முடைய வேத புத்தகத்தை தானியேல் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். අපි දානියෙල් 4 වෙනි පරිච්ඡේදයට අපි හැමෝම පෙරලා ගමු. அனைவரும் வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். හැමෝම සුදු බයිබලයේ ගෙනලා තිනවා කියලා මම විශ්වාස කරනවා. தானியேல் 4வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். දානියෙල් 4 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගමු. இந்த காலை நேரத்தில் நான் பேசுகிறதான செய்தி මම මේ උදෑසන කතා කරන මේ දේශනාව அதாவது ஏற்கனவே நான் பேசின 2 செய்திகளோடு தொடர்பான ஒரு செய்தியாய் මම දේශනා දෙකක් කරපු ඒ දේශනා දෙක සමග සම්බන්ධයි මේක. ஒரு சிலருக்கு அது புரிந்து கொள்ளலாம். සමහර අයට ඒක තේරුම් ගන්න පුළුවන්. ஆனா சிலர் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஏதாவது புதுசா ஒன்ன பேசணுமே. ඒ නිසා හැමෝම හැම ඉරිදම එන අය හිතනවා අලුත් දෙයක් කතා කරන්නට ඕනේ නේ. அதனால பிரதர் நீங்க பேசுற செய்தி இதற்கு முன்பதாய் தொடர்பு இருக்கிறதா இல்லையா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ඔබ කතා කරන මේ දේශනාව ඒ පසුගිය දේවල් එක්ක සම්බන්ධ තියනවද දන්නේ නැහැ. ஆனால் இதன் தொடர்பை அறிந்து கொள்ளும் பொழுது நான் ஏன் இதை பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். මේ පටන් ගැනීම ඔබ දැනගත්තම ඇයි මම මේ දේ කතා කරන්න කියලා ඔබ තේරුම් ගන්නවා. ஆவிக்குரிய சின்னங்கள் வேதத்திலே எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? මේ ආත්මික සංකේත මොනවටද දෙන්නේ? இரண்டாவது நான் பேசினேன் யோவான் 6வது அதிகாரத்திலிருந்து நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களா? යෝවාන් 6 වෙනි පරිච්ඡේදයේ කතා කරා ඔබත් යන්නට ඔබගේ මනස සිතක් තිබෙනවද? ஒரு கடினமான உபதேசம் வந்த பொழுது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினார்கள். දැඩි උපදෙස් එනකොට ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේගෙන් ඈත් වුණා ගෝලියෝ. இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச விரும்புவது මේ උදෑසන මම කතා කරන්න කැමති වෙන්නේ தேவன் அடிமரத்தை காத்திருக்கிறார். දැන් වහන්සේ ඒ යටි මුල ආරක්ෂා කරලා තිබෙනවා. அடிமரம் என்றால் என்ன? ඒ මුල් කඳ කියන්නේ මොනවද? அது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது? කොයි වගේ බලාපොරොත්තුවක්ද අපිට දෙන්නේ? தேவன் அடிமரத்தை காத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்னத்தை நாம் சொல்லுகிறோம்? ඒ මුල් කඳ ආරක්ෂා කරනවා කියන මොනවද කියන්නේ? இந்த வேத பகுதியில் அந்த அடிமரம் என்கிற வார்த்தை எங்கே காணப்படுகிறது என்றால் தானியேல் 4வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. දානියෙල් 4 වෙනි පරිච්ඡේදයේ මේ මුල් කඳ ගැන අපිට සඳහන් වෙනවා. நேபுகாத்நேசர் என்று சொல்லுகிற ராஜாவுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. நேபுகாத்நேசர் කියන රජතුමාට මේ දර්ශනය ස්වාමීන් වහන්සේ දෙනවා. இந்த அதிகாரத்திலே அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். මේ පරිච්ඡේදයේ තේරුමත් අපි බලනවා. இதற்கு விளக்கத்தை கொடுப்பவர் தானியேல். මේකේ තේරුම දෙන්නේ දානියෙල්. அதனால 14வது வசனத்தை வாசிப்போம். 4 වෙනි පදයේ බලමු. 14 15 14 15 அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். ஓகே, இந்த தரிசனத்திலே ஒரு மரம் காணப்படுகிறது. මේ දර්ශනයේදී ලොකු ගසක් දකිනවා. இந்த மரத்திலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அவருடைய தூதனை அனுப்பி இந்த மரத்தை வெட்டும்படியாக. ඒ දූතයන්ට අණ කරනවා අතු ටික සියල්ල කපන්න කියලා. இதனுடைய கிளைகள் வெட்டப்படுகிறது, අතු ටික කපලා දානවා, கனிகள் பிடுங்கப்படுகிறது. ඒ පළ කඩා දමනවා. ஆனால் நாம் வாசித்தோம் அடிமரம் பூமியில் காக்கப்படுகிறது. නමුත් ඒකේ මුලේ කඳ ඒක ආරක්ෂා වෙනවා. இப்பொழுது நமக்கு தெரியும் ஆவிக்குரிய சின்னங்கள் வேதத்திலே மரம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். සාමාන්‍යයෙන් ඒ සංකේතවත් කරන්නේ ගහකට මිනිස්සෙක් ඇටියට. சங்கீதம் 1வது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். ගීතාවලේ පළවෙනි පරිච්ඡේදය අපි බලන්න පුළුවන්. ஆனால் இந்த இடத்திலே இந்த மரம் யாரை குறித்து பேசுகிறது என்றால் නමුත් මේ ගහ මොනවද සඳහන් කරන්නේ? நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்து பேசுகிறது. නේබුකද්නේචර්ගේ ජීවිතය යාගේ රාජ්‍යය ගැන කතා කරනවා. அவர் கர்த்தருக்கு முன்பதாய் பெருமை அடைந்தபடியினாலே එනවාන්සේ ඉදිරියේ එයා උඩඟු උඩ නිසා அவரை சீர்படுத்துகிறார். එයාව අරිගස්සනවා. ஆனால் அவரை சீர்படுத்துகிற இந்த வேத பகுதியிலே මේ අරිගස්සනාව මේ පරිච්ඡේදයේ கர்த்தர் எப்படியாய் நம்மை மீண்டும் கட்டுகிறார் என்கிற ஒரு நியமனத்தை நாம் பார்த்துக்கலாம். කොහොමද නැවත ගොඩනගන්නේ කියලා ඒ නියමයක් පෙන්නනවා. இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் මේ කියනව ප්‍රවෘත්තිය මොනවද? கர்த்தருடைய பட்டயத்திலிருந்து அவனுக்கு அதாவது ஒரு நெருக்கம் இல்லாவிட்டால் ஒரு அழிவு வருகிறது. දෙනාන්සේගේ කඩුවෙන් ලොකු විනාශයක් උට එනවා. அங்கே மரங்கள் பிடுங்கப்படுகிறது. ඔහුගේ ගහ උගුල්ලලා දානවා. அதாவது ஆனால் வேர்கள் பிடுங்கப்படவில்லை. නමුත් ඒ මුල ගලවලා දැම්මේ නැහැ. அடிமரம் காக்கப்பட்டிருக்கிறது. ඒ මුල් කඳ ගැලවි ආරක්ෂා වෙනවා. இந்த காலை நேரத்தில் நான் பேசுகிற செய்தி මේ උදෑසන කතා කරන මම මේ දේශනාව தேவன் நம்மை எப்படியும் மீண்டு கட்டுகிறார். දෙනාන්සේ නැවතත් අපි ගොඩනගනවා.
நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிமரத்தை வைத்திருக்கிறோம். අපි ඇමෝටම මුල් කඳක් තබා තිබෙනවා. சில நேரத்துல தேவன் நம்மை சீர்படுத்தலாம். සමහර දෙනාස අපි අරිගස්සනවා. தேவன் சில நேரத்துல நம்மை நெருக்கமான அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக பண்ணலாம். දෙනාස අපි අමාරුකම් මැද්දේ අපි ගමන් කරන්න සලස්වනවා. ஆனா சொல்லுகிறார் மரம் வெட்டப்படட்டும் ஆனால் அடிமரம் காக்கப்படும். නමුත් ගහේ හතු කැපද්දෙන් මුල කඳ ආරක්ෂා විය ஒரு යුතුයි. மரத்தை உண்மையாகவே சிதைத்து போட வேண்டும் என்றால் එක ගහක් සම්පූර්ණ විනාශ කරන්නට ඕනේ නම් அதுடைய கனிகளை பித்தா போதாது. ඒ පළ කඩලා දැම්මොත් මදි. அதுடைய இலைகளை பிடுங்கி விட்டால் போதாது. ඒ කොළ කඩලා දැම්මත් මදි. என்ன செய்ய வேண்டும்? அதுடைய வேர் வெட்டப்பட வேண்டும். සම්පූර්ණ මුල කපලා දාන්න ඕනේ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வேர் காக்கப்படட்டும். නමුත් දෙනාස කියන මුල ආරක්ෂා කරද්දෙන් எதற்காக? මොනවා උදේසාද? நான் சிட்சித்தாலும் මම දඬුවම් කළත් அவனிடத்திலே அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் உண்டாக்குவேன். නැවතත් ඒ මුලෙන් ඒ තවත් මේ බීජයක් ඇති කරනවා. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ மரம் வெட்டப்படட்டும் ගහ කපද්දෙන් ஆனால் அடிமரம் காக்கப்படட்டும். නමුත් මුල් කඳ ආරක්ෂා විය යුතුයි. தேவன் நம்மை எப்படியாய் கட்டுகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ඒ ගොඩනගන්නේ කොහොමද කියලා අපිට හරිම වැදගත් දෙවියන් වහන්සේ. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்பதை நாம் வாழ்கிற விதத்திலே அநேகர் கண்டுபிடித்து விடுவார்கள். අපි ජීවත් අපේ බලාපොරොත්තු කොයි විදිහද කියලා අපි ජීවත් වෙන ජීවිතෙන් දැනගන්න පුළුවන්. இரண்டு குற்றவாளிகள் වැරදිකාරෝ දෙන්නෙක් அவர்களுக்கு 10 வருடம் சிறையில வாழும்படியாக அவர்களுக்கு அதாவது ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. අවුරුදු 10ක සිරගත වීමේ දඬුවමක් ඔවුන්ට දුන්නා. அந்த 10 வருடங்களும் கடினமான வேலைகளை அவர்கள் செய்தார்கள். අවුරුදු 10 ඉතාමත්ම අමාරුකම් ඇතුව වැඩ කරා. ஆனால் ஒரு நபர் மாத்திரம் 3வது வருடத்திலே அவரை அதாவது சூசைட் பண்ணி கொண்டார். அவரை கொண்டு விட்டார். අවුරුදු 3න් පස්සේ කෙනෙක් දිවිනසා ගත්ත තමාමම. அந்த சிறைக்குள்ளே அதாவது அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது, அந்த நெருக்கத்தை என்னால் சுமக்க முடியாது என்று தன்னை தற்கொலை பண்ணி விட்டார். ඒ හිරගෙදර මේ දෙන දඬුවම දරා ගන්න බැරුව එයාම දිවිනසා ගත්තා. ஆனால் மற்றவரோ 10 வருடமும் அந்த சுமையை சுமந்து அதற்கு பின்பதாக அதாவது விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வந்தார். අවුරුදු 10ක් ඒ අන්තිම එයා කොමාරි දුක් විඳලා අවුරුදු 10න් පස්සේ නිදහස් වුණා. இதை பரிசோதித்து பார்த்த பொழுது ඒක පරීක්ෂා කරලා බලනකොට 3 வருடங்களே மரித்து போனவர் අවුරුදු 3න් මරුණු කෙනා அவர் சிறைச்சாலைக்கு போக முன்பதாக ඒ සිරගෙදරට යන්න ප්‍රථමයෙන්ම அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஒரு விபத்திலே மரித்தார்கள் என்கிற செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. එයාගේ භාර්යාවයි එයාගේ දරුවෝ දෙන්න විපතකින් මැරුණයි කියලා එයාට ප්‍රවෘත්තිය පැමිණියා. அவருக்கு மீண்டுமாக வெளியே வந்து வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை இல்லை. නැවත එළියට ඇවිල්ලා ජීවත් වීමේ බලාපොරොත්තුවක් அவருக்கு නැහැ. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ලොකු බලාපොරොත්තුවක් නැහැ. அதனால நெருக்கம் வந்த பின்பதாக ඉතාමත් මේ අමාරුකම පැමිණුවාම அவரை தற்கொலை பண்ணிவிட்டார். තමාම දිවිනසා ගත්තා. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு கதை. මේක අපේ ක්‍රිස්තියානි ජීවිතයට අපිටවත් ඒක හොඳ කතාවක්. கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்கிற மனதில் கொண்டு வாழ்கிறவர்கள் අපිට විනිශ්චයක් තියෙනවායි කියලා හිතේ තබා ගන්නව ජීවත් වෙන අය இன்றைக்கு செய்கிற காரியங்களை மிகவும் ஜாக்கிரதையாய் செய்வார்கள். හද කරන දේ ඉතාමත්ම ප්‍රවේශමෙන් කරනවා. நல்லவர்கள் நெருக்கத்திற்குள்ளே போகும் பொழுது හොඳ අය පවා ඉතාමත්ම අමාරුකම් මැද්දේ ගමන් කරනකොට நல்லதை செய்தும் சில நேரத்துல நாம் நெருக்கத்திலே போகும் பொழுது හොඳ දේවල් කරනකොටත් අපි අමාරුවේ වැටෙන අවස්ථා තිබෙනවා. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? දෙනාසේ බලාගන්නේ කියලා කියන කාරණාව මොනවද දන්නවද? நியாய தீர்ப்பிலே கர்த்தர் நியாயம் செய்வார். විනිශ්චයේදී ස්වාමීන් වහන්සේ සාධාරණත්වයක් ඉටු කරයි කියලා. பாருங்க, எப்பொழுதோ நடக்க போகிற ஒரு காரியம் நமக்கு இன்றைக்கு வாழும்படியாக ஒரு நல்ல நம்பிக்கையை தருகிறது. කවදදෝ වෙන දෙයක් අද අපිට ජීවත් වීමේ හොඳ බලාපොරොත්තුවක් දී තිබෙනවා. இந்த காலை நேரத்திலே මේ උදෑසන தேவன் நம்மை எப்படி மீண்டும் கட்டுகிறார்? දෙනාසේ කොහමද නැවතත් අපිව ගොඩනගන්නේ? நோவாவுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தால் නෝවගේ සිදුවීම අපි බලමු. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே උප්පත්ති පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ஜலம் வந்த பின்பதாக දේවාචනේ බලනවා ඒ වතුර එනකොට மன்னிக்கவும், அதாவது வெள்ளம் வந்த பின்பதாக ඒ ගම් වතුර එනකොට அநேகர் மரித்து போகிறார். බොහෝ අය මැරුණා. வேதத்திலே யார் மரித்து போனார்கள் என்பதை குறித்து எழுதப்படுவதல்ல. සුද්ධ බයිබලයේ කවුද මැරුණේ කියලා ලියා තිබිලා නැහැ. அதுல எத்தனை குடும்பங்கள் இருந்தது? කොතරම් පවුල් තිබුණාද? யார் அந்த குடும்பங்கள்? කවුද ඒ පවුල්? அழிந்து போனவர்களை குறித்து வேதம் எழுதவில்லை. විනාශ වුණ අය ගැන සුදු බයිබලයේ සඳහන් කරලා නැහැ. ஆனால் அந்த வெள்ளத்திலே காக்கப்பட்டவர்களை குறித்து எழுதப்படுகிறது. නමුත් ඒ ගම් වතුරෙන් බේරුණ අය ගැන ලියා තිබෙනවා. அந்த அழிவிலே மீட்கப்பட்டவர்களை குறித்து ඒ எழுதப்படுகிறது. විනාශයෙන් බේරුණ අය ගැන ලියා තියෙනවා. இன்னொரு விதத்திலே அந்த அழிவிலே மிகுதியாக்கப்பட்ட 8 பேரை குறித்து வரலாறு තවත් විදිහකට කියනවා නම් ඒ විනාශයෙන් බේරුණ අය ගැන ඉතිහාසයේ සඳහන් වෙලා තිබෙනවා. கர்த்தர் மிகுதியாக்கப்பட்டவர்களை கொன்று
என்று அதிசயங்களை செய்கிறார். ඒ ඉතුරු වෙන 6 තුලින් ස්වාමීන් වහන්සේ පුදුම දේවල් කරනවා. நம்முடைய வாழ்க்கையில எது மிகுதியா இருக்கிறது? අපගේ ජීවිතේ මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ? இழந்து போனதற்கும் அவர் தேவன் தான். හයිමි වෙන දේටත් ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ තමයි. ஆனால் மிகுதியா இருப்பதற்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். ඉතුරුණු දේටත් ස්වාමීන් වහන්සේ තමයි දෙවියන් ஒரு වහන්සේ. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. மிகுதி ஆக்கப்பட்டதிலிருந்து கத்தர் வல்லமையை புறப்பட பண்ணுகிறார். ඉතුරුණු දේ තුලින් ස්වාමීන් වහන්සේගේ බලය පිට කරනවා. இந்த கால நேரத்துல என்ன மிகுதியா இருக்கிறது? මොනවද ඔබට ඉතුරු වෙලා තියෙන්නේ? இத்தனை வருடங்கள் ஓடி வந்த பின்பதாக, මෙතරම් කාලයක් ජීවිතයේ දුවගෙන ආවට පස්සේ நெருக்கங்களுக்கு பின்பதாக, அழிவுகளுக்கு பின்பதாக என்ன மிகுதியாக்கப்பட்டிருக்கிறது? තදබද නිසා කරදර නිසා මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ දැන්? தேவன் மிகுதியானவைகளின் தேவனாய் இருக்கிறார். දෙනාන්සේ ඉතුරු වෙච්ච දේ වලින් දෙවියන් වහන්සේව සිටිනවා. ஆண்டவர் சிட்சிக்கிறார், දෙනාන්සේ තරවටු කරනවා. ஆனால் வேரை காத்துக்கொள்ளுகிறார். නමුත් ඒ මුල ආරක්ෂා කරනවා. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? நானும் நீங்களும் மீண்டும் துளிர் எழும்பும் பண்ணும்படியாக, நாங்கள் மீண்டும் கட்டப்படும்படியாக கத்தர் அடிமரத்தை காக்கிறார். නිතරම නැවතත් ස්වාමීන් වහන්සේ තුල අපි ගොඩනගෙන පිණිස ඒ මුල ස්වාමීන් වහන්සේ ආරක්ෂා කරනවා. இதை யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். අපි යෝබ්ගේ ජීවිතේ බලන්න පුළුවන්. திருப்பவும் யோபு 1வது அதிகாரம். යෝබු පළවෙනි පරිච්ඡේදය. கத்தர் எப்படியாக நம்மை சிட்சித்து மீண்டும் கட்டுகிறார். කොහොමද දෙනාන්සේ තරවටු කරලා දඬුවම් කරලා නැවත ගොඩනගන්නේ? மிகுதியாக்கப்படுகிறதின் வல்லமையை நாம் பார்க்கலாம். ඒ ඉතුරු වෙච්ච දේ බලය අපි බලන්න පුළුවන්. 1வது அதிகாரம் நாம் குறிப்பை மாத்திரம் தருகிறேன். පළවෙනි පරිච්ඡේදය ඔබට සටහන පමණක් දෙන්නම්. 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 6වෙනි පදයේ ඉඳලා කියවන්න පුළුවන්. பிசாசு ஆண்டவரோடு ஒரு சம்பாஷணை நடக்கிறது. දෙවියන් වහන්සේ යක්ෂයා සමග සම්භාෂණයක් සිදු කරනවා. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மகனாகிய யோபை நீ பார்த்திருக்கிறாய், දෙවියන් වහන්සේ කියන මගේ පුතා නැමැති යෝබුව බැලුවද ඔබ? அவனை கவனித்திருக்கிறாய், ඔහුගේ අවධානය යොමු කරාද? அவன் நீதிமான், ඔහු ධර්මිෂ්ඨයෙක්. அவன் உத்தமனாய் එයා இருக்கிறான், උතුම් වූ මිනිසෙක්. அவனை போல பூமியில யாரும் இல்லை. එයා වගේ කෙනෙක් නැහැ. அப்ப பிசாசு சொல்லுறான், යක්ෂයා කියනවා ஆண்டவரே உண்மைதானே, நீங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ඇත්ත තමයි ඔබ හැම දෙයක්ම ආශිර්වාද කරලා கேட்கறதெல்லாம் கொடுத்து ඉල්ලන හැම දෙයක්ම දීලා யாரு தான் உங்களை அப்படி பின்பற்றாம இருப்பா? කවුද ඔබ අනුගමන කරන්න නැතුව ඉන්නේ? அநேக இடத்துல நம்ம நினைப்போம் ஆண்டவர் இதை செய்தே ஆகணும்னு சொல்லி. අපි හිතනවා දෙනාස අනිවාර්යයෙන්ම කරන්නම ඕනේ කියලා. ஆனா பிசாசு சவால் இடுகிறான். නමුත් යක්ෂයා අභියෝග කරනවා. ஆண்டவர் இடத்துல சொல்கிறான், நீ அவரை சுத்தி ஒரு வேலியை போட்டிருக்கிறீர். ඔබ එයා වට කරලා වැටක් ගහලා තියෙනවා. அந்த வேலியை நீங்க கொஞ்சம் எடுங்க. ඒ වැට පොඩ්ඩක් එළියට ගන්න. அப்ப அவன் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ඔබ එයා කවුද කියලා බලන්න පුළුවන්. பிசாசு சவால் இடுகிறான். යක්ෂයා අභියෝග அப்பொழுது කරනවා. ஆண்டவரே அனுமதி கொடுக்கிறார் දෙවියන් වහන්සේම අනුමත කරනවා. அவனை சோதிக்கும்படியாக. පරීක්ෂා කරන පිණිස. ஆனால் அந்த சோதனை அனுமதிக்கும் பொழுது ඒ පරීක්ෂාව අනුමත කරාම ஆண்டவர் ஒரு காரியத்தை ඒක செய்கிறார். කාර්යයක් කරනවා. கவனிங்கள் 12வது வசனம். 12 වෙනි පදය. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். ஓகே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? நீ அவனை சோதிக்கணுமா? ඔබ පරීක්ෂා කරන්න ඕනේද? நீ சோதிக்கலாம். ඔබ පරීක්ෂා කරන්න. அவனிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீ அழித்து போடலாம். සියල්ල ඔබ විනාශ කරන්න පුළුවන්. ඔහු ගාව තියෙන දේ හැම දෙයක්ම. ஆனால் அவனுடைய சரீரத்திற்கு நான் ஒரு வேலி போடுவேன். ඒ ශරීරයට පමණක් මම වැටක් දානවා. ஒரு பக்கத்துல வேலி, அதாவது கலட்டப்படும் பொழுது එක පැත්තක වැට ගලවනකොට ஆண்டவர் இன்னொரு பக்கத்துல வேலி அடைக்கும். තව පැත්තක ස්වාමීන් වහන්සේ වැට ගහනවා. ஏனென்றால் நீ மீண்டும் எழும்பும்படியா. ඔබ නැවතත් ගොඩනැගෙන පිණිස. மரம் வெட்டப்படலாம், ගහ කැපෙන්න පුළුවන්. ஆனா அடிமரத்தை காக்க. ඒ මුල් කඳ ආරක්ෂා විය යුතුයි. ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்து போகிறான். එක දවස හැම දෙයක්ම අහිමි කරුණා. அவனுடைய ஆடு மாடு சொத்து பிள்ளைகள் எல்லாம் இழந்து එළු போகும். බැටළු දරුවන් සියලු සම්පත් සියල්ල විනාශ වුණා. 2வது அதிகாரத்துல மீண்டும் பிசாசு ஆண்டவருடைய சமூகத்துல வருது. දෙවනි පරිච්ඡේදයේ යක්ෂයා දෙවියන් වහන්සේ වෙතට නැවතත් එනවා. ஆண்டவர் மிகவும் தைரியமா சொல்றார், ධෛර්යමත්ව දෙවියන් වහන්සේ කියනවා. பாத்தியா நெருக்கத்திலயும் அவன் என்னை மறுதலிக்காம இருக்கிறான். කොහොමද මගේ පුතා කොච්චර අමාරුකම් මැද්දේත් මාව ප්‍රතික්ෂේප කරේ නැහැ. அப்ப பிசாசு ஒரு காரியத்தை சொல்லுகிறான், யாக்ஷயா. தோளுக்கு தோல் என்று சொல்லி. එයා නැවතත් එක දෙයක් කියනවා. 2வது அதிகாரம் 4வது வசனம். දෙවනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். 6வது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்புவிடு என்றார். கவனித்தீர்களா? බැලුවද? ஒரு பக்கத்திலே வேலி கலட்டப்படும் பொழுது එක පැත්තකින් වැට ගලවනකොට மீண்டும் எழும்பும்படியாக இன்னொரு பக்கத்திலே வேலி அடைக்கும். නැවත ගොඩනැගෙන පිණිස තව වැට ගහනවා ස්වාමීන් වහන්සේ. அவனிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீ தொடலாம், සියල්ල බත ගහන්න පුළුවන්. சரீரத்தை தொட முடியாது. ශරීරය අත ගහන්න බෑ. சரீரத்தை தொடலாம், ශරීරයත් අත ගසන්න පුළුවන්. ஆனால் ஜீவனை எடுக்க නමුත් முடியாது. ජීවිතේ ගන්න බෑ.
ஆண்டவர் மிகுதியானவைகளிலிருந்து வல்லமையை உண்டு பண்ணுகிறார். ඉතුරු වෙන දේන් ස්වාමීන් වහන්සේගේ බලය ප්‍රකාශ කරනවා. இழந்து போனது நமக்கு வலி உண்டாக்கலாம். හයිමි වෙච්ච දේන් හරි වේදනාවක් ඇති කරන්න පුළුවන්. ஆனால் மிகுதியானவற்றிலிருந்து தேவன் வல்லமையை எழும்ப பண்ணுகிறார். ඉතුරු වෙච්ච දේන් ස්වාමීන් වහන්සේගේ බලය ප්‍රකාශ කරන්න පුළුවන්. மரம் வெட்டப்படட்டும், ගස කපලා දෙද්දී கனிகள் பிடுங்கப்படட்டும், ඒ පළ ගලවලා දෙද්දී இலைகள் எல்லாம் கலட்டப்படட்டும், අතු සියල්ලක්ම කපලා දෙද්දී ஆனால் அடிமரம் காக்கப்படட்டும். නමුත් මුල් කඳ ආරක්ෂා වේ යුතුයි. எல்லாவற்றையும் இழந்த பின்பதாக සියල්ල අයිමි වුණාට පස්සේ யோபிடத்துல என்ன மிகுதியா இருந்தது? යෝබුගේ මොනවද ඉතුරු වුනේ? அவனுடைய சொத்து இழந்தான், ඔගේ වස්තු අයිමි වුණා, அவனுடைய குடும்பத்தை இழந்தான், ඔගේ පවුල අයිමி වුණා, அவனுடைய பிள்ளைகளை ඔගේ இழந்தான், දරුවා අයිමි වුණා, அவனுடைய நண்பர்களை இழந்தான். මිත්‍රයන් අයිමි වුණා. ஆனால் என்ன மிகுதியாய் வைக்கப்பட்டது? මොනවද ඉතුරු වුනේ? யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். යෝබු 13:15. யோபு 13வது அதிகாரம் 15வது යෝබු வசனம். 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு மிகுதியா இருந்தது யோபு இடத்துல என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். බලාපොරොත්තුව විතරයි යෝබුට තිබුණේ. ஆண்டவர் என்னை மீண்டும் துளிர பண்ணுவார் என்கிற நம்பிக்கை அவன் மறுதலிக்காமல் அவனை நடக்க பண்ணினான். නැවත මාව දලු දමන්න සලසනවා කියන දේ ඒ බලාපොරොත්තුව යෝබුට තිබුණා. நம்பிக்கை என்றதை நாம் அதிகமாய் பேசுவதல்ல. ඒ බලාපොරොත්තුව ගැන අපි අධිකව කතා කරන්නේ නැහැ. சில நேரத்துல ஒரு காரியம் கடினமா வந்த பின்பதாக அதை விட்டு விடுவதற்கு காரணம் அதால் அதை நம்மால் மீட்க முடியாதபடினால நம்ம விட்டு விடுறோம். අපිට ගොඩාක් දේවල් අපිට මුදවන්න බැරි වුණාම අපි අතෑර දෙනවා. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை தாக்குகிறது. අපගේ බලාපොරොත්තුව අපගේ එදිනදා ජීවිතයට බලපෑමක් ඇති කරනවා. இந்த காலை நேரத்துல கத்தர் தருகிற நம்பிக்கை என்ன தெரியுமா? මේ උදෑසන දෙවියන්වහන්සේ දෙන බලාපොරොත්තුව මොනවද? நான் ஒரு அடிமரத்தை காத்திருக்கிறேன். මම මේ යටි මුල ආරක්ෂා කරලා තිබෙනවා. வேகமாய் போவோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். විනිශ්චයකාර පොත 6 වෙනි පරිච්ඡේදය. இது அநேகருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. බොහෝ අයට දන්නා වූ පරිච්ඡේදයක් ඒක. கிதியோனுடைய ராணுவத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ගිඩියෝන්ගේ ඒ අමුදාව සූදානම් කරනවා. கிதியோனுடைய ராணுவத்திலே 32,000 பேர் காணப்படுகிறார்கள். 32,000ක් ඉන්නවා ඒ අමුදාවේ සෙබළු. அவனுக்கு விரோதமாய் இருக்கிற ராணுவத்திடத்திலே 1,35,000 பேர் காணப்படுகிறார்கள். එයාට විරුද්ධව ඉන්න සේනාව 1,30,000ක් ඉන්නවා ඒ අමුදාව. இப்பொழுது இந்த யுத்தத்திற்கு கிதியோனை அனுப்ப முன்பதாக මේ යුද්ධයට යන්නට ප්‍රථමයෙන් ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். එක දෙයක් දෙවියන් වහන්සේ කරනවා. ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லு உன்னுடைய ராணுவத்திடத்துல ඔබගේ අමුදාවට කියන්න யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ කවුද බය වෙලා ඉන්නේ? அவெல்லாம் வீட்டுக்கு திரும்பி ඒ போகலாம். අය නැවත ගෙදරට ඇරලන්න. 32,000 பேர்ல 22,000 போயிட்டாங்க. 32න් 22,000ක්ම ගියා. அப்ப எவ்வளவு பேலன்ஸ்? කීයක් ඉතුරුද? பெரிய கஷ்டமான கேள்வியே. අමාරුම ප්‍රශ්නයක්ද? 10,000 பேர் மிகுதியா இருக்கிறாங்க. 10,000ක් ඉතුරුයි. இப்ப 10,000 பேரை வச்சுக்கிட்டு 10,000ක් තියාගෙන ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு சோதனை நான் வைக்கிறேன். තවත් මම පරීක්ෂාවක් කරනවා. நமக்கு நேரம் இல்லை அந்த சோதனைகளை ඒක பார்ப்பது. බලන්න වෙලාවක් නැහැ. ஆனா 10,000 பேர்ல மிகுதியாக 300 பேர் காக்கப்படுகிறார்கள். ඒ 10,000න් 300ක් තමයි ආරක්ෂා වෙන්නේ. அப்ப எத்தனை பேர் போயிட்டாங்க? කී දෙනෙක් ගිහිල්ලාද? கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். මේක ටිකක් අමාරු වෙන්න පුළුවන්. 9,700. 9,800ක්. 32,000 இருந்து கடைசியா எவ்வளவு கொண்டு வந்துட்டாருன்னா ஆண்டவர் 300க்கு கொண்டு வந்தார். 32,000 ඉඳලා 300කට ගෙනාවා. அந்த 300 பேரை வைத்து தான், ඒ 300 තියලා තමයි மிகுதியாக்கப்பட்ட 300 வச்சு தான் ඒ ඉතුරුනා වූ 300 කරුණු කොටගෙන තමයි ஆண்டவர் ஜெயத்தை கிதியோனுக்கு கொடுத்தார். එනාන්සේ ලොකු ජයග්‍රහණයක් ගිඩියොන්ට දුන්නා. பைபிள்ல விலகி போகிறவர்களை குறித்து எழுதப்படாது. සුදු බයිබලයෙන් ඉවත් වෙච්ච අය ගැන ලියලා නැහැ. அழிந்து போகிறவர்களை குறித்து எழுதப்படாது. විනාශ වෙච්ච අය ගැන ලියලා නැහැ. ஆனால் மிகுதியா இருக்கிறவர்களை குறித்து வரலாறு எழுதுகிறது. ඉතුරු වෙච්ච දේවල් ගැන ඉතිහාසයේ පවා සඳහන් වෙලා ஒரு තියෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல சொல்லுகிற அதே நியமனம் தான் ඒ විනිශ්චයකාර පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ කියන ඒ නියමයම තමයි யோவான் 6வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. යෝවාන් 6 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් වෙන්නේ. கடினமான உபதேசத்தை இயேசு கிறிஸ்து பேசின பின்பதாக දැඩි උපදේශ යේසුස් වහන්සේ කතා කරාට පස්සේ அநேக சீசர்கள் அவரை பின்பற்றினார்கள். බෝ ගෝලයන් යේසුස් වහන්සේ අනුගමනය කළා. ஆனால் அநேகர் அவரை விலகி போனார். බෝ අය ඉවත් වෙලා ගියා. அவர் 12 பேரை பார்த்து கேட்கிறார், 12 දෙනාව බලලා විතරක් යේසුස් වහන්සේ ආනවා. நீங்களும் போக மனதா ඔබ இருக்கிறீர்களா? යන්නට අදහසක් තියෙනවද? ஆனால் 12 பேரும் மிகுதியாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். නමුත් ඒ 12 විතරක් ඉතුරු වෙලා යේසුස් වහන්සේගේ පසුපස ගමන් කළා. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ක්‍රියාපොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ බලන්න පුළුවන්. உலகத்தை
அப்பத்தை கலக்கிறவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிகுதியாக்கப்பட்ட சீசர்களை குறித்து பேசப்படும். ලෝකයේ කලබන්නාව අය මෙතන්ට පැමිණිලා ඉන්නේ ඒ ඉතුරු වෙච්ච ඒ ටික තමයි. மிகுதியானவர்களை கொண்டு தேவன் துளிர் எழுப்புகிறார். ඉතුරු වෙච්ච අය කෙරෙන් ස්වාමීන් වහන්සේ දළු දහන්න සලස්සනවා. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ඔබගේ ජීවිතේ போராட்டங்களுக்கு பின்பதாக என்ன மிகுதியாய் இருக்கிறது? පොරබැදීමට පස්සේ මොනවද ඔබට ඉතුරු වෙලා තිබෙන්නේ? பிரச்சனைக்கு பின்பதாக என்ன மிகுதியாய் ප්‍රශ්න இருக்கிறது? වලට පස්සේ ඔබට මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ? உங்களுடைய ஆராதனை, ඔබගේ නමස්කාරය, உங்களுடைய விசுவாசம், ඔබගේ විශ්වාසය, உங்களுடைய தைரியம், ඔබගේ ධෛර්යය, கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலனடைந்திருப்பது. දැනාංශය තුල ඔබ ශක්තිමත් වෙලා. யோபுக்கு இருந்தது நம்பிக்கை. யோபுට තිබුණේ බලාපොරොත්තු විතරයි. கர்த்தர் என்னை மீண்டும் எழுப்புவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு போதுமானதா இருந்தது. දැනාංශේ නැවතත් මාව ගොඩනගයි කියන ඒ බලාපොරොත්තු උට සෑහෙන්න තිබුණා. இதை இன்னும் நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். මේකත් තවත් ඔබට පැහැදිලි කරන්න කැමතියි. யாத்திரையாகமம் 9வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். නික්මයාම 9 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ஆண்டவர் மோசேயை ஆரோனை அழைத்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். දෙවනාංශේ මෝසේස් ආරෝන්වයි කැඳවලා කාරණාවක් කරන්න කියනවා. யாத்திரையாகமம் 9வது அதிகாரம் නික්මයාම 9 වෙනි පරිච්ඡේදය 8வது 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். என்னத்தை அள்ளிக்கொள்ள சொல்கிறார்? මොනවද එකතු කරගන්න කියන්නේ? அள்ளிக்கொள்ள சொல்றார் பிரதர். சொல்லுங்க, என்னத்தை அள்ளிக்கொள்ள சொல்கிறார்? சாம்பல். சொல்லுங்க, என்னத்தை அள்ளிக்கொள்ள சொல்கிறார்? சரி, தொடர்ந்து வாசிங்க. மோசே அதை பார்வோனிடத்தில் கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களையும் எழும்ப பண்ணுகிறார் என்றார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் මෙතන ඉස්රායෙල් ජනතාව பார்வோனுடைய பார்வோனின் மூலமாய் ஒரு நெருக்கத்திற்குள்ளே கடந்து போகிறார். පාරෝන් තුලින් ඉතාමත්ම අමාරු තත්යකට පත් වෙලා තිබුණා. அடிமைகளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். වහල් භාවයට පත් වුණා. இப்ப கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போராடும்படியாக දැනාංශ ඔවුන්ට විරුද්ධව පොරබදින පිණිස கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். මෝසෙස් ආරෝන් බල්ලා කාරණාවක් කරන්න කියනවා. ஆண்டவர் சொல்கிறார், சாம்பலை எனக்கு நேராக உயர்த்து. ඔබ අලු මගේ ඉදිරියේ උසවන්න. இல்லாவிட்டால் சாம்பலை வானத்துக்கு நேராக வீசு. අලු ආසට විසි කරන්න. அதை நான் மண்ணாக எகிப்தியரின் மேலே நான் வர பண்ணுவேன். ඒක දූවිල්ලක් ලෙස මිසරයට මම එන්නට සලස්වනවා. என்னத்தை உயர்த்த சொல்கிறார்? சாம்பலை உயர்த்த ඒ சொல்கிறார். හලු උස්සන්න කියලා කියනවා. சாம்பல்னா என்ன? ඒ අලු කියන්නේ මොනවද? ஒரு காரியம் முழுமையா எரிக்கப்பட்ட பின்பதாக එක දෙයක් සම්පූර්ණයෙන්ම පුච්චලා දැම්මට පස්සේ மிகுதியா இருக்கும். ඒක ඉතුරු වෙලා තිබෙන්නේ. அதுதான் சாம்பல். ඒක තමයි අලු. மிகுதியாக்கப்பட்டதை ஆண்டவருக்கு நேராக உயர்த்த சொல்லுகிறார். ඉතුරු වෙච්ච දේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔස්සවන්න කියනවා. சாம்பல் என்று சொல்லும் பொழுது අලු කියලා කියනකොට அக்கினிக்குள்ளே நான் நடந்த பின்பதாக ඒ ගින්නෙන් තුල ඇතුල් වුණාට පස්සේ அக்கினியின் மூலமாக நான் எரிக்கப்பட்ட ඒ பின்பதாக ගින්නෙන් මාව පුච්චලා පුලුස්සලා දැම්මට පස්සේ மிகுதியாக்கப்படுகிற சாம்பல் மிகவும் முக்கியமானது. ඉතුරු වෙච්ච ඒ අලු ඉතාමත්ම වැදගත්. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். දැනන්ස කියන මාම ඔබ උදෙසා යුද්ධ කරනවා. நான் உனக்காக யுத்தம் செய்வதற்கு මම ඔබ උදෙසා යුද්ධ කරන්නට நீ சாம்பலை எனக்கு நேராக உயர்த்த வேண்டும். අලු මා ඉදිරියේ ඔසවන්නට ඕනේ. மிகுதியாக்கப்பட்டதிலே வல்லமை உண்டு. ඉතුරු වෙච්ච දේ කෙරේ බලය තිබෙනවා. இந்த காலை நேரத்துல எதை நீங்கள் மறந்து போனாலும் මේ උදෑසන ඔබ මොන දේ අමතක කළත් இந்த காரியத்தை மறந்து விட මේ வேண்டாம். කාරණාව විතරක් අමතක කරන්න එපා. கர்த்தர் எதை அனுமதித்தாலும் දැනාසේ මොන දේ අනුමත කරත් அவர் அடிமரத்தை காத்துக்கொள்வார். ඒ යටි මුල ආරක්ෂා அது කරනවා. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம். ඒක හැමෝටම තියෙන කාරණාව. என்ன நெருக்கம் வந்தாலும் මොන වගේ අමාරුකම් ආවත් ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமரம் காக்கப்படும். දැනාසේ කියනවා යටි කඳ ආරක්ෂා වෙනවා. மீண்டும் நீ எழும்பும்படியா, නැවත ගොඩනගන நீ පිණිස. மீண்டும் கட்டப்படும்படியா. නැවත ගොඩනගන පිණිස. இதை தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். දාවිත්තුමාගේ ජීවිතේත් අපි බලනවා. அநேக நேரத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசித்திருக்கலாம். අපි බොහෝ අවස්ථාවලදී මේක කියවලා ඇති. ஆனால் இந்த வேத வார்த்தையை நாம் கவனித்திருக்க மாட்டோம். මේ වචනේ ඊට අපි අවධානය යොමු කරලා නැතුව ඇති. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30 වෙනි පරිච්ඡේදය. இங்கே தாவீது மீண்டுமாக அவனுடைய இடத்திற்கு வந்த பொழுது දාවිත්තුමා නැවත ඔහුගේ ස්ථානයට ආවට පස්සේ சிக்லாகிலே அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் சிதைத்து விட்டார்கள். සික්ලා වැයිලා අමලේකරු හැමදේම කොල්ල කාලා ගියා. அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், භාර්යාව දරුවෝ
அவர்களை கொன்று விடாதபடி கடத்திட்டு போயிட்டாங்க. මරන්න නැතුව සියල්ලක්ම කොල්ල කාගෙන ගියා. இப்ப இதன் நிமித்தமாக தாவீதுக்கு விரோதமாக தாவீதுடைய ஜனங்களை அதாவது அவனுடைய போர் வீரர்களை எழும்புகிறார். මෙයා දාවිත් විරුද්ධ යාගේම යුද වීරයන් පවා විරුද්ධව නැගිට්ටා. 7வது வசனத்துல நாம் வாசிக்கலாம், அபியாத்தரை அழைத்து தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். දෙවියන් වහන්සේගෙන් දාවිත්තුම ආනවා මම මොනවද කරන්න ඕනේ කියලා. අත්වෙනි எங்கே පදය. எங்கே போகணும்னு தெரியாது, කොයිද යන්න ඕනේ කියලා දන්නේ எங்கே නැහැ. கொண்டு போயிருக்கிறார்கள்னு කොයිද தெரியாது. ගෙනිච්ච කියලා දන්නෙත් නැහැ. இப்ப அவங்கள கூட்டி விட்டு வரணுமே, එයා එක්කගෙන එන්නට ඕනේ. ஆண்டவர் சொல்லிட்டார் போ. දෙනස කියනවා යන්න කියලා. இப்ப இவங்க பயணம் பண்ணி கொண்டு ඒ போகும்போது ගමන යනකොට யாரோ ஒரு நபரை சந்திக்கிறார்கள். කෙන එක්කෙනෙක් පුද්ගලයෙක්ව මුණ ගැහෙනවා. இந்த நபர் யார் என்று சொன்னால், ඒ පුද්ගලයා කවුද කියලා කිව්වොත් சரி வாசிப்போம் 13வது வசனம். දා තුන්වෙනි පදේ අපි කියවලා බලමු. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கி அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். இப்பொழுது இதை நான் சுருக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். කෙටියෙන් මම ඔබට කියන්න කැමතියි. கைவிடப்பட்டு விட்டு போன ஒரு மனிதனை தாவீது சந்திக்கிறார். හත්තරිනු මිනිස්සෙක්ව දාවිත්තුමා මුණ ගැහෙනවා. அவங்க ஒன்னா தான் பயணித்தாங்க. එකට තමයි ගමන ගියේ. ஆனா இவனுக்கு நோயின் நிமித்தமாக මෙයාට ලෙඩක් නිසා அவனை அங்க விட்டுட்டு போயிட்டான். අතැරලා ගියා. கடைசியா மிச்சம் படுவது அவன் தான். ඉතුරුනේ එයා විතරයි. இவனிடத்துல தாவீது விசாரிக்கும் பொழுது දාවිත්තුමා එයාව විමසනකොට வாசிங்க 15வது வசனம். 15 වෙනි පදය. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டனைக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். 17வது வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. 18. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். தாவீது எப்படி இழந்து போனதை பெற்றுக்கொண்டான் தெரியுமா? දාවිත්තුමා ඒ අයිමි වෙච්ච සියල්ල ලබා ගත්තේ කොහමද? மிகுதியாக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன். ඉතුරු වෙච්ච ඒ වැඩකාරයෙක් නිසා. எல்லாரும் போயிட்டாங்க, நான் அவனை விட்டுட்டு போயிட்டான். සියල්ල ගියා එයාව අතැරලා ගියලා. அவன் மூலமாக விசாரணை நடக்கிறது. එයා තුලින් විමසීමක් ඇති කරා. அவன் சொல்கிறான், நான் காட்டுகிறேன் මම පෙන්නන්නම්. அவர்கள் எங்கே එයා இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ කොයිද ඉන්නේ කියලා. மிகுதியாக்கப்பட்டதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. ඉතුරු වෙච්ච දේ කෙරේ ලොකු බලයක් තියෙනවා. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். දෙවනි රාජාවලි 4වෙනි පරිච්ඡේදය. 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். පළවෙනි පදේ ඉඳන් අපි කියවන්න පුළුවන්. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். சரி, கடன் பிரச்சனை நிமித்தமாக இப்ப கடனாளி வீட்டுக்கு வந்துட்டார். ණය ප්‍රශ්නේ නිසා ණයකාරයා ගෙදරට ආවා. நிச்சயமாக பணம் எல்லாம் இழந்துட்டாங்க. අනිවාර්යයෙන්ම සියලු මුදල් අයිමි වෙලා ඇති. இப்பொழுது பிள்ளைகளும் இழக்கிறதான ஒரு நிலைமை வந்து விட்டது. දරුවෝ පවා අයිමි වෙන තත්ත්වයකට දැන් උදා වෙලා තියෙන්නේ. தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். දිවස්වරයා ආවා. தீர்க்கதரிசியுடைய கேள்வி என்ன தெரியுமா? එයාගේ ප්‍රශ්නේ මොනවද දන්නවද දිවස්වරයාගෙන්? எல்லாம் இழந்து போனது சரி, සියල්ල අයිමි වුණේ ඒක ඇත්ත. நீ என்ன இழந்த என்பதை அவர் கேட்கவில்லை. මොනවද අයිමි වුණේ කියලා ඇහුවේ නැහැ. இழந்து போன பின்பதாக என்ன மிகுதியா இருக்கிறது, ඉතුරුනේ මොනවද කියලා අහනවා. வீட்டுல என்ன மிகுதியா இருக்கிறது? ගෙදර මොනවද ඉතුරු වෙලා அவர் තියෙන්නේ? சொல்கிறார், ஒன்றுமில்லை, ஆனால் என்னை மாத்திரமே இருக்கிறது. කිසි දෙයක් නෑ. නමුත් තෙල් කුලාවක් විතරක් තිබෙනවා. தேவன் அவர்களை மீண்டுமாய் மீட்டது எப்படி தெரியுமா? නැවත දෙවියන්වහන්සේ මුදවගත්තේ කොහමද? மிகுதியா இருந்ததிலிருந்து ஆண்டவர் துளிர் எழும்ப பண்ணினார். ඉතුරු වෙච්ච දේන් තමයි දලු දහන්නට සැලසුවේ. இந்த காலை நேரத்தில் அதை நாம் புரிந்து මේ கொள்வோம். උදෑසන අපි තේරුම් ගමු මේ දේ. தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, දිවස් වාක්‍ය අපගේ ජීවිතේ ඉටු වෙන පිණිස, ஆவியானவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, ආත්මයන් වහන්සේගේ පොරොන්දු අපගේ ජීවිතේ ඉටු වෙන පිණිස நாம் இழந்து போனதை குறித்து அவரிடத்துல பேசினால் ஒன்றும் நடக்க போறது. අයිමි වෙච්ච දේවල් ගැන කතා කරාම කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. ஆனால் மிகுதியாக்கப்பட்டதை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும். ඉතුරු වෙච්ච දේ ගැන ස්වාමීන් වහන්සේට ඔසවලා පෙන්වනවා නම්,
மிகுதியாக்கப்பட்ட நம்முடைய விசுவாசம். ඉතුරු වෙච්ච දේ අපගේ ඇදහිල්ල. அநேக காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்திருக்கலாம். බොහෝ කාර්යයන් අපගේ ජීවිතේ අයිමි වෙන්න පුළුවන්. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். අපගේ ආත්මික ජීවිතේ පවා බොහෝ දේවල් අපි අයිමි කරගන්න පුළුවන්. நம்முடைய குடும்பத்துல அநேக காரியத்தை இழந்திருக்கலாம். අපගේ පවුලේ පවා බොහෝ දේවල් අයිමි කරගන්න நம்முடைய පුළුවන්. வியாபாரத்துல அநேக காரியத்தை இழந்திருக்கலாம். අපගේ ව්‍යාපාරේ පවා බොහෝ දේවල් අයිමි කරගන්න පුළුවන්. நம்முடைய வேலைத்தலத்துல அநேகத்தை இழந்திருக்கலாம். අපගේ අපි රැකියා කරන තැන බොහෝ දේවල් අයිමි කරගන්න පුළුවන්. அது வலி உண்டாக்குகிறதா இருக்கலாம். ඒක හරි වේදනාකාරී වෙන්න පුළුවන්. ஆனால் இந்த காலை நேரத்துல නමුත් මේ උදෑසන ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பது දැනන්සේ අපගෙන් ඉල්ලන දේ என்ன மிகுதியாய் මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ? என்னத்தை நீ இழந்து போனாய் என்பதை கேட்கவில்லை. මොනවද අයිමි වෙච්ච දේ කියලා ස්වාමීන් වහන්සේ ආන්නේ නැහැ. என்ன மிகுதியாய் இருக்கு. මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ ඔබට? கடைசியாக 2 வேத பகுதிகளை பார்க்க අපි போகிறோம். අන්තිම වාක්‍ය දෙකක් කියවලා බලමු. எசேக்கியேல் 37வது அதிகாரம். එසේකියල් 37 වෙනි පරිච්ඡේදය. எசேக்கியேல் 37வது அதிகாரம். එසේකියල් 38 වෙනි පරිච්ඡේදය. இங்கே தீர்க்கதரிசியை அழைக்கிறார். දිවස්වරයාව කැඳවනවා. மரித்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு அழைக்கிறார். මැරුණා වූ ඒ කටු මිටියාවතට කැඳවනවා. 7வது வசனத்தை வாசிப்போம். 7 වෙනි පදය කියවමු. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஓகே, அப்போது கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இது ரொம்ப முக்கியம். මේක මට අනකරපු ලෙස මම දිවස් වාක්‍ය පැවසමින්. கத்தர் மரத்தை காக்கிறது உண்மை. එනවාසේ ගා ආරක්ෂා කරන එක ඇත්ත. ஆனால் மீண்டும் எழும்புவதற்கு නැවත ගොඩනැගෙන්නට கத்தர் கட்டளையிடுவதை நாம் செய்ய வேண்டும். එනවාසේ අනකරපු දේ කරන්නට ඕනේ. கீழ்ப்படிதல் மீண்டும் எழும்புவதற்கு ரொம்ப முக்கியம். ඒ කීකරුකම නැවත නැගිටින්නට ඉතාමත්ම වැදගත්. நோவா கீழ்ப்படிந்தான். නෝව කීකරුණා. சீசர்கள் கீழ்ப்படிந்தார். ගෝලියෝ කීකරුණා. தீர்க்கதரிசியுடைய மனைவி கீழ்ப்படிந்தார். දිවස්වරයාගේ භාර්යාව කීකරුණා. தாவீது கீழ்ப்படிந்தார். දාවිත්තුමා කීකරුණා. இங்கே தீர்க்கதரிசியும் கீழ்ப்படிகிறதை நாம் මේ දිවස්වරයා පවා කීකරු වෙන එක බලන්න පුළුවන්. கத்தர் கட்டளையிடுவதை அவர்கள் செய்கிறார். දැනන්සේ අනකරපු විදියට මේගොල්ලෝ කරනවා. ஒரு எலும்பு எப்பொழுது, அதாவது எலும்புடைய அர்த்தம் என்ன? මේ ඇටකටු වල තේරුම මොනවද? ஒரு சரீரம் செத்த பின்பதாக ශරීරයේ මැරුණට පස්සේ அதன் அவயவங்கள் எல்லாம் மிருகங்கள் வந்து பட்சித்து போட்ட பின்பதாக ඒ අපගේ සියලු අවයවයන් ඒ මුර්ගයන් කාලා දැම්මට පස්සේ மிகுதியாக்கப்படுவது எலும்புகள். ඉතුරු වෙන්නේ ඇටකටු පමණයි. ஆண்டவர் சொல்கிறார், மிகுதியாக்கப்பட்டவகையில் ஒரு சேனையாய் எழும்ப வேண்டும் என்றார். ඒ ඇටකටු සියල්ලක්ම සේනාවක් ලෙස නැගිටින්නට ඕනේ නම් உன்னிடத்திலே நம்பிக்கையும் முக்கியம். ඔබ කෙරේ බලාපොරොත්තුවත් වැදගත්. அதே போலவே கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ඒ වගේම කීකරුකමත් වැදගත්. கத்தர் சொல்வதை நான் செய்வேன். දෙනාන්සේ කියන දේ මං කරනවා. கத்தர் சொல்வதை நான் நடத்துவேன். මම දෙනාන්සේ කියන දේ මම නඩත්තු කරනවා. கத்தர் மரத்தை காக்கிறவராய். දෙනාන්සේ ගා ආරක්ෂා කරනවා. கடைசியாக நாம் வாசிப்போம் ஏசாயா 37வது அதிகாரம். එසායා 36 වෙනි පරිච්ඡේදය. 31வது வசனம். 31. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை இதுதான். ඊශ්‍රායෙල් ජනතාවට දෙනාන්සේ දෙන බලාපොරොත්තුව ඒකයි. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா ஜனத்திலே, மீண்டுமாய் வாசிங்க, யூதா ஜனத்திலே யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் தப்பி மீண்டிருக்கிறவர்கள். යූදා ජනතාවෙන් බේරුණ ඉතුරු වෙච්ච අය. இவர்கள் யார் என்றால் ஒரு விதத்திலே மிகுதியாக்கப்பட்டவர்கள். මේ අය කවුරු කිව්වොත් ඉතුරු වෙච්ච අය. இவர்கள் மீண்டுமாக வேரூண்டுவார்கள். නැවතත් මේක මුල් දමයි. அதே போல அவர்கள் கனி கொடுப்பார்கள். ඒ අය පළදරයි. கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். එනාසේ නැවතත් ගොඩනගන්න සූදානම්. ஆண்டவர் இழந்து போனதை கொண்டு கட்டுகிறவர் அல்ல. එනාසේ අයින් වෙච්ච දේ තුලින් ගොඩනගන්නේ නැහැ. ஆனால் மிகுதியாக்கப்பட்டதிலிருந்து அவர் கட்டுகிறார். ඉතුරු වෙච්ච දේයින් තමයි ගොඩනගන්නේ. இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேகத்தை நாம் இழந்து போயிருக்கலாம். මේ උදෑසන බොහෝ දේවල් අපි අයිමි වෙන්න පුළුවන්. சில நேரத்துல கத்தரே அதை அனுமதித்திருப்பார். සමහර දේවල් දෙවියන්වහන්සේම අනුමත කරන්න පුළුවන්. யோபுடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். යෝබුගේ ජීවිතයක බලන්න පුළුවන්. ஆனால் ஒவ்வொரு முறையும் வேலியை கலட்டும் பொழுது හැම වතාවදීම ඒ වැට ගලවනකොට ஆண்டவர் இன்னொரு பகுதியிலே வேலை அடைக்கிறார். තව පැත්තකට අලුත් වැටක් ගහනවා. நீ காக்கப்படும்படி, ආරක්ෂා වෙන පිණිස. உன்னுடைய குடும்பம் ඔබගේ காக்கப்படும்படி, පවුල ආරක්ෂා කරන, உன்னுடைய சந்ததி ඔබගේ காக்கப்படும்படி. පරම්පරාව ආරක්ෂා කරන පිණිස. இதுதான் தேவன் தருகிற நம்பிக்கை. මේක තමයි දෙවියන්වහන්සේ දෙන බලාපොරොත්තුව. இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை மாற்ற வேண்டும். අපගේ මේ එදිනදා ජීවිතේ වෙනස් කරන්නට ඕනේ. மற்றவர்களைப் போல நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நாம் வாழ முடியாது. අනිත් අය වගේ බලාපොරොත්තුවක් නැතුව ජීවත් වෙන්න නරකයි. கர்த்தர் நம்மை மீண்டும் கட்டுகிறார் என்கிற நம்பிக்கை දෙවියන්වහන්සේ නැවත ගොඩනගනවා කියනවා ඒ බලාපොරොත්තුව. உபத்திரவத்திலும் உண்மையாய் நடக்க ඒ பண்ணுகிறார். පීඩාවන් මැදදී
අවංකව ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වනවා. பிரச்சனையிலும் கத்தரை பின்பற்ற உதவி செய்கிறது. ප්‍රශ්න මැද්දේත් එයා දෙවියන් වහන්සේ අනුගමනය කරන්න උදව් කරනවා. சில இடத்துல நம்ம சொல்லலாம் எல்லாமே முடிஞ்ச பின்பதாக நான் கத்தரை சேவிக்கிறேன். සමහර විට කියන බල හැමදේම ඉවර වුණාට පස්සේ මම ස්වාමීන් වහන්සේ නමස්කාර කරනවා. அப்படின்றால் நீ நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கை வாழ. එහෙනම් ඔබ බලාපොරොත්තු රහිත ජීවිතයක් ගත කරන්නේ. இந்த கால நேரத்துல சற்று யோசித்து பாருங்க. පොඩක් කල්පනා කරන්න මේ උදෑසන. சிலருக்கு பெரிய உபத்திரவங்கள் இருக்கு. සමහර අයට ලොකු ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. மலை போன்ற பிரச்சனைகள் කඳු இருக்கு. වගේ ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. ஆனால் சிலருக்கு சிறிய சிறிய வியாபாரத்துல ஒரு பிரச்சனை, வேலையில ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்கு. සමහර අයට පොඩි පොඩි පවුලේ ව්‍යාපාරේ රැකියාවේ ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. இதெல்லாம் முடிஞ்ச பின்பதாக நான் கத்தரை பின்பற்றுகிறேன். මේ දේවල් හැමෝම අවසන් වුණාට පස්සේ දෙනාන්සේ අනුගමනය කරනවා කියලා කියන්න පුළුවන්. இதெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்த பின்பதாக நான் மற்றவர்களுக்கு உதவியாய் மாறுகிறேன். මේ හැම දෙයක්ම හරි තත්ත්වයකට ආවට පස්සේ මම අනිත් අයට උදව් කරන්නම් කියන්න පුළුවන්. அப்படிப்பட்ட தீர்மானங்கள் என்னத்தை சொல்லுகிறது ඒ தெரியுமா? වගේ තීරණේ ඒකේ මොනවද ඔබ අදහස් කරන්නේ මොනවද දන්නවද? நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. බලාපොරොත්තු රහිත ජීවිතයක්. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். නමුත් දෙනාන්සේ මේ උදෑසන අපිට බලාපොරොත්තුවක් දෙනවා. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? වචනේ මොනවද කියන්නේ? அடிமரம் காக்கப்படும். ඒ යටි කඳ මුල ආරක්ෂා කළ நான் යුතුයි. உன்னை மீண்டும் எழும்ப பண்ணுவேன். නැවත මම ගොඩ නගනවා. அதற்கு உனக்கு கீழ்ப்படிதல் ඒකට தேவை. කීකරුකම අවශ්‍යයි. பெரிய ஒரு செய்தியை நான் பேசவில்லை. ලොකු දේශනාවක් ඔබට කරේ නෑ. ஆனால் ஏற்கனவே பேசின செய்திகளோடு இது இணைக்கப்பட்டிருக்கிறது. වේලසනියම් කතා කරපු දේශනාව සමග සම්බන්ධකමක් මෙතන තිබෙනවා. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? ඔබ යන්නට කැමැත්තක් තිබෙනවා. சத்தியங்கள் கடினமாய் மாறும் பொழுது සත්‍යතාව ඉතාමත් දැඩි හමාරුවක් තිබෙනකොට கத்தர் நடத்துவது நமக்கு கடினமாய் மாறும் பொழுது දෙනාන්සේ මඟ පෙන්වන දේ අමාරුවක් පෙන්නකොට விட்டு போகிறவர்களை தேவன் விடுகிறார். අතෑර යන අයව අතෑරලම දානවා ස්වාමීන් වහන්සේ. ஆனால் மிகுதியாக்கப்பட்டவர்களை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்கிறார். නමුත් ඉතුරු වෙන අය කරුණු කොටගෙන දෙනාන්සේ ලොකු දේවල් කරනවා. யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். අපි හැමෝම නැගිට සිටිමු.